கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும். இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆலோசனை சங்கத்துக்கு, சனகரிப் சங்கத்துக்கு பதில் அளிக்கிற காரியங்களை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் மேல் 2 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஒன்று, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாகவும், 2, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாகவும் அவன் பேசினான் என்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வண்ணமாகவே இங்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாக அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறான். கடந்த வாரங்களிலே 2 செய்திகளாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். இந்த 3வது பகுதியிலே அவன் தேவாலயத்தை குறித்து சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற வண்ணமாக அங்கே அவன் பேசின வார்த்தைகளிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்ன சொல்ல வருகிறான் இந்த ஸ்தேவான்? 2 விதமான ஆராதனை கூடங்களை குறித்து அவன் பேசுகிறான். ஒன்று, ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாட்சியின் கூடாரம் என்று அழைக்கப்பட்ட மோசேயினால் வனாந்திரத்திலே ஆண்டவருடைய அந்த மாதிரியின்படி உருவாக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை குறித்து அவன் பேசுகிறான். அதுக்கு 2 பேர் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், இன்னொன்று சாட்சியின் கூடாரம். 2வது அவன் பேசுகிறது சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். இந்த 2ஐயும் பேசுறதின் அடிப்படையில அவன் 3வதாக அங்கே சனகரிப் சங்கத்தார் அங்கே அவனை விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏரோதுவின் தேவனுடைய ஆலயத்தை குறித்து மிக தெளிவான சில காரியங்களை அவன் பகிர்ந்து கொள்கிறான். ஒருவேளை நமக்கு அது நேரடியாக எழுதப்படல அப்படின்னு சொன்னாலும் அவன் சொல்ல வருகிற அந்த வாதாடுகிற அந்த கருத்தின் அடிப்படையில நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போ 2 தேவனுடைய ஆராதனை கூடங்களை குறித்து அவன் என்ன செய்யறான், பேசுறான். ஒண்ணு, மோசேயுடைய நாட்களிலே இருந்து ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாட்சியின் கூடாரம். 2, சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். இது 2ஐயும் அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு அவன் மேல் குற்றம் சாட்ட வைக்கப்பட்டிருந்த அந்த ஏரோதுடைய தேவாலயத்தை குறித்ததான காரியத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான். இங்க தலைப்பாக நான் ஒரு காரியத்தை போட்டிருக்கிறேன். தேவாலயம் என்பது கட்டிடமா அல்லது கர்த்தரின் மாதிரியா? இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் இந்த ஸ்தேவானுடைய இந்த வாதத்தின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நாமும் திருச்சபையை எந்த அடிப்படையிலே பார்க்கிறோம் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். கட்டிடமாக பார்க்க வேண்டுமா அல்லது கர்த்தர் காண்பிக்கிற மாதிரியின்படி அதை பார்க்க வேண்டுமா? இல்லை என்றால் அன்றைக்கு யூதர்களுக்கு என்ன தவறு நடந்ததோ அதே தவறு தேவனுடைய சபைக்குள்ளேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை மனதிலே வைத்துதான் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு ஷார்ட்டான மெசேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய கவனங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 44ஆம் வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிற பாருங்க, நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடைய பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோட இருந்தது. முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றார்னா, மோசேயின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கூடாரம் ஆண்டவர் கொடுத்த மாதிரியின் படியானது. யார் கொடுத்த மாதிரியின் படியானது? இதை நம்ம அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் ரிலேட்டடா ஒரு 2-3 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறிச்சிங்க, நான் உனக்கு சொல்லுகிற வாசஸ்தலத்தின் மாதிரியின்
மாதிரியின்படியே. அடுத்தது 40ஆம் வசனம், அதே அதிகாரம் 40ஆம் வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாட்சியின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிற மோசேயின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆராதனை கூடாரம் ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு மாதிரியின்படி. அப்படின்னா ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்து இதே போல நீ உருவாக்கு என்று சொன்னார். ஒருவேளை அந்த காட்சியில அவன் தத்ரூபமான அந்த இடத்தை பார்த்திருக்கலாம் அல்லது படமாக பார்த்திருக்கலாம். எப்படியோ அவன் பார்த்த ஒரு ஆராதனை கூடத்தினுடைய காட்சியின் அடிப்படையிலேயே இந்த சாட்சியின் கூடாரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்ப முதல்ல அது இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்போ இத சொல்றதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னா, சனகரிப் சங்கத்தை பார்த்து கேட்கிறான், மோசே ஸ்தாபித்த சாட்சியின் கூடாரம் கர்த்தர் காண்பித்த மாதிரியின் படியானது. நீங்கள் இங்கே வீற்றிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயம், ஏரோதுவினால் கட்டப்பட்ட ஆலயம் எந்த மாதிரியின் படியானது? ஏன்னா இவன் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமா பேசுறாங்க. இதை தேவனுடைய ஆலயமாகவே என்ன கேட்டா ஸ்தேவான் பார்க்கல. அந்த கட்டடத்தை, ஏரோதுவின் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை அவன் எப்படியோ பார்க்கல, தேவாலயமாகவே பார்க்கவில்லை. யார் பார்த்தாங்கன்னா அங்கிருந்த சனகரிப் சங்கத்தார் யூதர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதாவது அந்த ஸ்தேவான் நின்று கொண்டிருந்த அந்த தேவனுடைய ஆலயம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீ இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களையும் அந்த தேவனுடைய ஆலயத்தை பார்த்தா சொன்னாரு. அப்போ யூதர்கள் அவருக்கு பதிலளிக்கிற வண்ணமாக சொன்னாங்க, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் ஆச்சு. 46 வருஷம் 36 ஏக்கர். 20வது வருடத்துல தொடங்கி 66வது வருடத்துல முடிக்கிறாங்க. அந்த ஆராதனை கூடத்தினுடைய வேலை முடிவடைகிறதுக்கு முன்பதாகவே, முழுவதுமாக முடிவடையும் முன்பதாகவே தீத்துராயினாலே அந்த தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டுச்சு? இடிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு நீண்ட காலமாக 46 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாயா? அந்த தேவனுடைய ஆலயத்தை பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இயேசுடைய நாட்களே அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப ஸ்தேவானுடைய நாட்களே பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருக்குது. ஸ்தேவானை பொறுத்த வரைக்கும் இதை எப்படியே பார்க்கலாமே, தேவாலயமாகவே பார்க்கல. ஏன்னா இவர்களுக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தின் காரியமே தெரிவதில்லை. யோசிச்சு பாருங்க, ஏரோதுவின் மூலமாக கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தையே ஸ்தேவான் தேவனுடைய ஆலயமாக பார்க்கவில்லை என்றால், இன்றைக்கு நாம் கட்டி கொண்டிருக்கிற தேவாலயங்களை ஸ்தேவான் எப்படி பார்ப்பார்? அல்லது ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்ப முதல்ல அவன் சொல்றது என்னன்னா, மோசே மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சாட்சி கூடாரம் கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியானது. ஓகேவா? ஒன்று. இரண்டாவது, அதே வசனத்துல திரும்ப அந்த 44ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. நல்லா கவனிங்க, அவன் சொல்ற அந்த கூடாரம் எங்க இருந்துச்சு? முதல்ல வனாந்திரத்துல இருந்துச்சு. ஓகேவா? அடுத்த வசனத்துல வரும்போது, மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்கையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து, இப்போ இது மூவபிள் என்று சொல்கிறான். இது என்ன கிடையாது, ஒரே இடத்துல நிலைச்சிருக்கக்கூடிய காரியம் கிடையாது.
இதுவும் வனாந்திரத்துல இருந்துச்சு. வனாந்திரத்துல அவங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த வழிநடத்தப்படுகிற இடங்களில் எல்லாம் அந்த டென்ட் ஸ்தாபிக்கப்பட்டது. பிறகு அது அங்கிருந்து அகற்றப்பட்டது. இப்படி மோசேக்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியான அந்த சாட்சியின் கூடாரம் வனாந்திரத்துல அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நாம அதை இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 40 34 இருந்து இருக்குது. 35 வாசிங்க. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். ஆமா, ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அங்கேயே அது இருக்கல. அது என்ன செஞ்சது? மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க? பிரயாணம் புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அப்போ இந்த இடத்துல அந்த சாட்சியின் கூடாரத்தை குறித்து பார்க்கும்போது அது என்ன செஞ்சுட்டே இருந்ததுன்னா மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. ஒரு நிலையான கட்டிடமாக இல்லை. இந்த சனகரிப் சங்கத்தார் மோசேயை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியம் என்ன? அது ஒரே இடத்துல இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரே இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி வச்சு இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி. அப்ப சேவன் என்ன கேட்கிறான்னா, இதுக்கு யார் சொன்னா? ஏரோதுவின் மூலமாய் கட்டப்பட்ட இந்த தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று யார் சொன்னது? அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிற வாதத்தை வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அது என்னது? கர்த்தர் காண்பித்த மாதிரியின் படியானது. 2 எடுத்து சொல்லக்கூடியது. 3 தற்காலிகமானது. அது என்னது? தற்காலிகமானது. 4வது மிக முக்கியமான காரியம் என்னன்னா, தொடர்ச்சியாக அதிலிருந்து தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்தினுடைய கடைசி வசனத்தை 38வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 40:38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. ஆமா, வாசஸ்தலத்தின் மேல தொடர்ச்சியா தங்கி இருந்துச்சு. அப்ப தொடர்ச்சியாக கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை அந்த தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. போர்டு போட்டு காட்டல, நியான் லைட்ல சிலுவையை வச்சு இது சபைன்னு சொல்லி கொடுக்கல. எப்படி சொல்லி இருந்துச்சு? அங்கே இருந்த தேவனுடைய மகிமை, இது தேவன் இவர்களுக்கு மத்தியிலே தங்கி இருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தது. ஆகவே தான் அது சாட்சியின் கூடாரம். ஆகவே தான் அதுக்கு பேர் என்னது? Tabernacle of Witness. ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார் என்பதற்கு அங்கே மோசேயின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஆசரிப்பு கூடாரம் சாட்சி பகிர்ந்தது. அப்படின்னு சொன்னா, ஏரோதுவின் மூலமாக 46 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்துல யார் சாட்சி கொடுக்கணும்? யார் சாட்சி கொடுக்கணும்? தேவனுடைய மகிமை அங்கே என்ன செஞ்சணும்? சாட்சி கொடுக்கணும். இது தேவனுடைய ஆலயம் தான். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து சொல்லல. இயேசு கிறிஸ்து வந்து இத வியாபார வீடா மாத்திட்டீங்களே, இத கள்ளர் குகையா மாத்திட்டீங்களே, இது ஜெப வீடு அப்படின்னு சொல்லி 2 முறை தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் அதை சுத்திகரித்த போதும் அந்த சுத்திகரிப்புக்கு அந்த சனகரி சங்கத்தார் உடன்படவே இல்லை. அப்படின்னா தேவனுடைய மகிமை மோசேயின் நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருந்தது போல எங்களுக்கு மத்தியிலே இருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும், அவர் பிரத்யட்சமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த ஆலோசனை சங்கத்தார் யூதர்கள் கவனமாகவே இல்லை. ஆனால் என்ன இருந்தது? கட்டிடம் இருந்தது, அலங்காரங்கள் இருந்தது.
அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சொல்றதுக்கு காரணம் அதுதான். திரும்ப சொல்றேன், ஒன்னு கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியானது, அடுத்தது அது எடுத்து சொல்லக்கூடியது மூவபிள், அடுத்தது அது டெம்பரவரியானது தற்காலிகமானது. ஏன்னா அது டென்ட் தான் அழைக்கப்பட்டது கூடாரம், அது தற்காலிகமானது. நாலாவது அது தேவனுடைய பிரசனத்தை தொடர்ந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்பதை. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வந்துட்டார். உடனே அவர் ஜம்ப் பண்ணி எங்க வர்றாருன்னா, தாவீதின் நாள் வரைக்கும் அந்த தேசத்தில் வைத்திருந்தார். எங்க வரைக்கும் வச்சிருந்தாங்க? இப்போ ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்தில் அப்படியே பயணித்து சீலோ அப்படிங்கிற இடத்துல வருது. யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது இப்போ ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்குது? சீலோவில். இப்போ சீலோவில் தான் இருக்குமா அப்படிங்கறத குறிச்சு ஆண்டவர் எதுவும் உறுதியிட்டு சொல்லல. இப்போ டெம்பரவரியா எங்க இருக்குது? சீலோவில் இருக்குது. அப்படியே நம்ம சரித்திரத்தை பார்த்துட்டே வந்தா அது பெலிஸ்தியர்களின் வசமாயும் போகிறது. எங்க போது? பெலிஸ்தியர்களின் வசமா போகுது. அதுக்கு பிறகு 96 ஆண்டுகள் அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து யாருமே தேடவில்லை. யாருதான் தேடுறாங்க? தாவீது தான் தேடுறாங்க. அப்போ இப்போ வனாந்திரத்துல ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியான ஒரு சாட்சியின் கூடாரமாக இருந்த போதிலும் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு அதை தேடுவார் இல்லாமல், அதை கவனிப்பார் இல்லாமல், அதை சரியாக பயன்படுத்தாம அது என்ன ஆயிடுச்சுமோ சத்துருவின் வசமா போயிருக்குது. அதை தான் தாவீது என்ன செய்றான்? மீட்டு கொண்டு வர்றான். தாவீதின் நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க? 46ஆம் வசனம். இப்போது இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால், யாரு? தாவீது. அவன் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விரும்பி விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இடைப்பட்ட காலத்துல யோசுவாவுக்கும் தாவீதுக்கும் நடுவுல வாழ்ந்த நியாயாதிபதிகள் 13 பேர். அடுத்தது முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல். இந்த காலங்கள்ல யாரும் என்ன செய்யவே இல்லை, இந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றது அப்படிங்கறத குறிச்சு, ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு அவங்க கவலைப்படவே இல்லை. அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த பகுதியில் எப்ராயிமர்கள் குடியிருந்தார்கள். அவர்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறதிலே கவனமாக இல்லை. ஆகவே அது சத்துருவின் வசமாய் போனது. இப்போ தாவீதுடைய நாட்கள்ல தான் அவனை குறித்து சொல்லும் போது, அவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமா? இப்போ அதை குறிச்சு நம்ம வாசலாம் சரித்திரத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். தீர்க்கதரிசியிடத்துல கேட்டா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் தான் உன் கூட இருக்கிறாரப்பா, செய் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதே அதிகாரம், அவனை நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவார். ஆமா, இப்போ ஆண்டவர் தாவீதிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ தாவீது தான் கட்டணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றாரு நீ கட்டுப்பான்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம், யாருதான் கட்டுவாங்க? சாலமோன். இப்போ ஆண்டவர் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி இருந்தாலும் அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாருக்கு வெளிப்படுத்தி இருந்தார்? அதைத்தான் நம்ம முதல் வேத பகுதி வாசிக்கும் போது வாசித்தோம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் இந்த மாதிரியின்படி 19ஆம் வசனம் வாசிங்க. இந்த மாதிரியின்படி
இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப நல்ல கவனிங்க, இரண்டாவது அந்த தாவீதின் மூலமாக அல்லது தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் மூலமாக கட்டப்படுகிற அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லப்படுகிறார்? இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கரத்தினாலே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியானது, சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமும் அவர் கொடுத்த மாதிரியின்படியானது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ சாலமோன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? அந்த ஆலயத்தை கட்டின பிறகு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நீர் இந்த கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே வாசம் பண்ணுகிறோம் என்றெல்லாம் ஜெபிக்கிறான். இப்ப அதுதான் அங்கே சேவான் சொல்லுகிறான். சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். 47ஆம் வசனம், அப்போஸ்தலர் 7:47. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இப்போ சாலமோனுடைய ஜெபம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த அந்த 66ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், இந்த ரெண்டையும் மேற்கோள் காட்டி ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசமாய் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் தேவாலயத்திலும் யாரா இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார் என்று இந்த இரண்டாவது ஆலயத்தின் காரியத்தை குறித்தும் சேவான் பேசுகிறார். அப்போ இந்த இரண்டாவது ஆலயத்திலையும் அவன் என்ன பேசுறான்? இது கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியானது. கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியானது. அப்படி கர்த்தர் கொடுத்த மாதிரியாக இருந்தாலும் இது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. மோசேயுடைய நாட்களிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை போல அல்ல. சாலமோன் தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்துச்சு? பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. ஆனாலும் அதை கட்டின சாலமோன் எப்படிதான் ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க எப்படி இந்த கட்டடத்தை கட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் கட்டிடத்துக்கு மேலே தன்னுடைய கண்களை பதிய வைக்காமல் தேவனுக்கு மேலே தான் பதிய வைத்திருந்தான். யாருக்கு மேலதான் சொன்னா? இப்ப சரித்திரம் என்ன ஆகுது? அந்த சாலமோனுடைய தேவனுடைய ஆலயமும் ஒரு நாள்ல இடிக்கப்படுது. அதுக்கு பிறகு வந்தவங்க, சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தவர்கள் செருபாபேலுடைய தலைமையில திரும்பவும் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியும் கொடுக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க. ஆனா அவர்கள் கட்டின நாட்களில் 2 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒருவன் ஆகாய், இன்னொருவன் சகரியா. இந்த 2 பேருடைய புஸ்தகங்களும் நமக்கு பைபிள்ல இருக்கு. அப்போ அந்த ஆலயம் கட்டப்படும் போது எந்த அடிப்படையில கட்டினாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொன்ன அடிப்படையில தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அங்கே பெரிய செல்வ பெருக்கம் எல்லாம் இல்லை. அவங்க ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்து அன்றைக்கு இருந்த பொருட்களை வச்சு அவங்க ஒரு ஆலயத்தை செஞ்சிருந்தாங்க, கட்டியிருந்தாங்க. அப்போ செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் தேவனுடைய திட்டத்தின்படியானது என்பதை எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கலாம்னா, அன்னைக்கு யாரு கூட இருந்து அது ஒத்தாசை பண்ணது? ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் இருந்து அந்த செருபாபேலுக்கும் எஸ்ராவுக்கும் உதவி செஞ்சு அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அங்கேயும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது இல்லையா? அங்க ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்றாரு? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அப்போ அங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் அதை நான் அக்செப்ட் பண்ணி இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்கிறதுக்கு அடையாளமா அங்கே தேவனுடைய மகிமை என்ன செய்தது? வெளிப்பட்டது. இவ்வளவுதான். இப்ப இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல ஒன்று மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவது சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம், மூன்றாவது செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். இப்போ இந்த செருபாபேல் மூலமாக கட்டப்பட்டிருந்த ஆலயத்தை தான் ஏரோது என்ன பண்றாரு? அதை விஸ்தாரப்படுத்துகிறார், பெருசு பண்றார். ஏன் பெருசு பண்ணாரு? அதுக்கு பின்னால ஏதாவது தேவனுடைய திட்டம் இருந்ததா?
ஏரோது என்பவன் ஏதோமியன், ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவன். யாரு? ஆமா, ஏதோ அந்த ஏசாவின் வம்சத்தை சார்ந்த அந்த ஏதோமியனான ஏரோது, அவன் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்லது அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதன் மூலமாக தங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஆலயத்தை கட்டினான். எதுக்காக ஆலயத்தை கட்டினான்? அப்போ தேவாலயம் என்பது ஏற்கனவே இஸ்ரவேல்ல 3 விதத்துல காணப்பட்டது. மறந்துடாதீங்க. எப்படிலாம்? ஒண்ணு, மோசே நாட்களிலே சாட்சியின் கூடாரம் அல்லது ஆசரிப்பு கூடாரம், அங்கே தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாக இருந்தது. 2, சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம், அங்கேயும் தேவனுடைய மகிமை இருந்தது. இந்த 2மே தேவன் கொடுத்த மாதிரியின்படியே கட்டப்பட்டது. 3வது, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் திரும்பவும் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அதுக்கு மாதிரி கொடுக்கப்படல. ஆனா அன்றைக்கு இருந்த ஆகாய், சகரியா என்கிற 2 தீர்க்கதரிசிகளும் உடன் இருந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு துணை செஞ்சாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்திலேயும் தேவனுடைய மகிமை என்ன செஞ்சது? வெளிப்பட்டுச்சு. இப்போ ஏரோதுவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயும் அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயும் சபையினுடைய ஆரம்ப காலத்திலேயும் இருந்த தேவனுடைய ஆலயத்துல எந்த மாதிரியும் இல்லை. என்னல்ல, எந்த பேட்டர்னையும் அவங்க யூஸ் பண்ணல. அதனாலதான் அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு கட்டியிருப்பாங்க. 36 ஏக்கர்ல அந்த மலை மேடு பள்ளமாக இருந்தாலும் அதெல்லாம் நிரப்பி அதெல்லாம் விஸ்தாரப்படுத்தி அவனுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிலாம் கட்டணும். இப்போ அந்த தேவனுடைய ஆலயம் ஒன்று தேவனுடைய மாதிரியின்படியாகவும் இல்லை. 2வது, தேவன் இதை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அங்கே தேவனுடைய பிரசன்னமும் இல்லை. அடுத்தது, தீர்க்கதரிசிகள் யாராயிலும் இதை முன்னுரைத்திருக்கிறார்களா என்றால், ஒரு தீர்க்கதரிசி வந்தார், அவர் இந்த ஆலயத்தை பார்த்து சொன்னார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். அப்போ தேவனுடைய ஆலயத்தின் மாதிரியை தேவனிடத்திலிருந்தும் பெறவில்லை, தேவ தீர்க்கதரிசிகளும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சனகரிப் சங்கத்தார் சபையை துண்டாடுவதற்கு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப கவனிக்கணும் பாருங்க, ரொம்ப கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த ஏரோதின் தேவாலயத்தை கைவிட்டு விட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவ ஆலயம் என்பது அது ஒரு பெர்மனன்டான ஸ்ட்ரக்சரா ஆண்டவரால் கொடுக்கப்படல. ஏன் கொடுக்கப்படல? அது அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பணிமுட்டுகளும் இயேசுவை நோக்கியே கை சூடினது. பலிபீடம் கிறிஸ்துவை காண்பித்தது, குத்துவிளக்கு கிறிஸ்துவை காண்பித்தது, தூபம் அங்கே இருந்த தூப பீடம் அது கிறிஸ்துவை காண்பித்தது, அங்கே இருந்த சமூகத்தப்பு மேஜை அது கிறிஸ்துவை காண்பித்தது, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இருந்த வாசல் அது கிறிஸ்துவை பிரதிபலித்தது, அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவை காண்பித்தது, மேலே இருந்த மூடி கிருபாசனம் அது கிறிஸ்துவை காண்பித்தது. அங்கே இருக்கிற சகல பணிமுட்டுகளும் யாரைத்தான் சுட்டி காண்பித்தது? கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. கிறிஸ்துவில் என்ன செஞ்சிருக்குது? நிறைவேறி இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று சொன்னார். அவர்கள் கட்டிடம் என்று நினைத்தார்கள், அவரோ தன் சரீரத்தை குறித்து சொன்னார். வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் தன்னை குறித்து சொன்னார். ஏன்? அப்போ அங்கே மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி, தாவீதுக்கு அங்கே கர்த்தருடைய கரத்தினால் வரைந்து கொடுக்கப்பட்ட மாதிரியின்படி, அடுத்தது செருபாபேலின் நாட்களில் ஆகாய், சகரியா தீர்க்கதரிசிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது.
அப்ப இயேசு கிறிஸ்துல நிறைவேறின பிறகு இனி என்ன தேவையில்லை? தேவனுடைய ஆலயம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாகத்தான் சிலுவையில மரித்து அவருடைய ரத்தம் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்பட்டு புதிதும் ஜீவனுமான வாசல் திறந்திருக்கிறது. தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்திருக்கிறது. அங்கே தேவனுடைய ஆலயத்தின் எல்லா காரியங்களையும் கிறிஸ்து என்கிற பலி பொருள் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி முடித்து விட்டார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டார். மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மகாபிரதான ஆசாரியராக இருக்கிறார். வழக்காடுகிறவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறுதலை இந்த யூதர்களால் பார்க்க முடியவில்லை. யூதர்களால் என்ன செய்ய முடியல? யோசிச்சு பாருங்க. அப்போ அங்க இருந்த ஆசாரியத்துவம் இல்லையா? என்ன ஆசாரியத்துவம் இருந்துச்சு தேவாலயத்துல? ஆரோனுடைய தலைமையிலான ஒரு ஆசாரியத்துவம் இருந்துச்சு. அதையும் ஆண்டவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து யாராயாச்சு? ஆமா, அவரின் பலியை நிறைவேற்றியாச்சு. அடுத்தது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருந்த எல்லா பலிமுறைகளின்படியான பலியாகவும் கிறிஸ்து நமக்காக பலியாகி அவர் அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அங்கிருந்த பனிமுட்டுகள் எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி கை சூண்டினது. அதுவும் அவரில் நிறைவேறிவிட்டது. இப்போ எதுக்கு தேவனுடைய ஆலயம்? இப்போ எதுக்கு தேவனுடைய ஆலயம்? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆசரிப்பு கூடாரமோ, சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமோ, செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமோ, அவைகள் எல்லாமே கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. கிறிஸ்துவிலே என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிச்சு. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22 ஆகிய வசனங்களிலே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இப்பொழுது இருக்கிற ஆலயம் என்ன? கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். இப்போ எது தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த கட்டிடம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களே பரிசுத்த வாசஸ்தலமாக எழுப்பியிருக்கிறார்கள். அப்படின்னா அங்கே சனகரிப் என்கிற சங்கத்துக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் தான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருந்தார். யார்தான் ஆலயம்? ஸ்தேவான் தேவனுடைய ஆலயம். தனி மனிதனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அடுத்தது யார் தேவனுடைய ஆலயம்? அப்படி தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் பரிசுத்த வாசஸ்தலமாக, ஒரு இன்விசிபிள் சர்ச்சாக, நகோஸாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த வாசஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதனாலதான் அவன் தைரியமா சொன்னான், எப்பா எது தேவனுடைய ஆலயமே இல்லை, நீங்க உட்கார்ந்துட்டு இப்ப நியாயம் விசாரிச்சுட்டு பலி செலுத்திட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கான போர்ஷனை கவர்மெண்ட் மாத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அந்த நோட் புக்கை கைடெல்லாம் வச்சுட்டு யாராவது படிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? இது அவுடேட்டட் பாது, இதோடைய காலம் முடிஞ்சு போச்சு, இது காலாவதியான போனது, இதை தூக்கி வச்சிட்டு இருக்கிற. அப்போ இங்க ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாக அனைத்தான் அந்த யாருக்கு சொல்றான்? பிரதான, அங்க யாரெல்லாம் இருக்கிறா? பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மொத்தம் 71 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்களுக்கு சொல்றான், எப்பா இது அவுட்டேட்டட் ஆகி போச்சு, இதை போய் நீ தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு இருக்கிற. இதை குறிச்சு தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த கட்டிடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்யப்படும், இடிக்கப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம். ஒன்னாம் வசனம், இரண்டாம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஏன் காண்பிக்க வந்தாங்க? ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அங்க செய்யப்பட்டிருந்த அழகான வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அப்ப இயேசுவை பார்த்து ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி அவங்க சீஷர்கள்லாம் நினைச்சாங்க, பாருங்கயா எவ்வளவு அழகான மாட்கள் கட்டியிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்? இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்துல சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். இந்த கல், இந்த தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்படும், இடிக்கப்படும், இது அவுட்டேட்டட். ஏன்னா இன்னும் சில நாளைக்குள்ள இவர் சிலுவையில் என்ன செய்ய போறாரு, மரித்து அந்த தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் இவர் என்ன செய்ய போறாரு, நிறைவேற்ற போறாரு. அதுக்கு பிறகு இது என்ன செய்யல, தேவையில்லை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏரோதுவின் மூலமாக 36 ஏக்கர்ல கட்டப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயமே தேவனுடைய ஆலயம் என்ன இல்லை என்றால், இப்ப நம்ம கட்டிட்டு கதீட்ரல்னு சொல்றோமே, அதுக்கு பேர் என்னது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்றேன். ஏரோதுவின் மூலமாக கட்டப்பட்ட ஆலயமே இயேசுவின் பார்வையிலையும் சரி, அப்போஸ்தலருடைய பார்வையிலையும், ஆதி திருச்சபையின் பார்வையிலையும் என்ன அல்ல, அது தேவாலயம் அல்ல. அது ஒரு ஜட பொருள், அவ்வளவுதான், கட்டிடம். அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஆட்கள் கட்டிடத்தை பெருசா கட்டி கல்ல கட்டி அதுக்கு கதீட்ரல்னு பேர் வச்சிருக்காங்களே, நம்மளும் சில நேரத்தில் அங்க போனா தேவனுடைய பிரசன்னம் சொல்றோமே, அது எப்படி? இதற்கான மாதிரி எங்கிருந்து கிடைத்தது? இதற்கு கர்த்தருடைய கரம் ஏதாவது மறைந்து கொடுத்ததா? தாவீதுக்கு கொடுத்த மாதிரி அல்லது மோசேக்கு காண்பித்த மாதிரி ஏதாவது? ஆனா அங்க சில கட்டடத்துல எல்லாம் போட்டிருக்குதே, இந்த இடத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதே தேவனுடைய ஆலயம் இல்லைன்னா அப்ப இது என்னது? நம்ம கட்டி இருக்கிறது. சில நேரத்துல நான் சபை கட்டிடம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னடா கட்டிடம் கட்டிடம் சொல்றாரு. ஏன்னா நமக்கு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்னா இதை கதீட்ரலா மாத்திடுவோம். நல்ல கவனிங்க, கதீட்ரல்னா என்ன? அதுக்கு டிக்ஷனரி என்ன போட்டிருக்கிறான்னா, கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கோவில். என்ன கோவில்? கல்லினால் கட்டப்பட்டது. அடுத்தது என்னது? அங்க ஒரு டயோசிஸ்க்கு ஒரு பிஷப் தலைமையிடமா இருப்பாரு. அந்த டயோசிஸ்ல இருக்கிறதுலே பெரிய ஒரு சர்ச்சா இருக்கணும், பெரிய காங்கிரிகேஷனா இருக்கணும். இதுதான் டிக்ஷனரியில கதீட்ரல்னு போட்டிருக்கிற, அது கதீட்ரல்ங்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். வேதாகமத்துல ஆண்டவர் கதீட்ரலை கட்டுவதற்காக வந்தார். இப்பொழுது ஆலயம் நீங்களும் நானும் என்றால் எது ஆலயம் அல்ல? நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு பெந்தேகோஸ்தே சபையில வீட்டுல அல்லது ஒரு சின்ன இடத்துல எல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்க சொன்னா, இல்ல நாங்கெல்லாம் கதீட்ரலுக்கு போற ஆட்கள் அப்படின்னு சொல்றோமே. பக்கத்துல கையை பிடிச்சு கேட்க, நீங்க எந்த கதீட்ரல்? எந்த கதீட்ரல்? ஏன்னா இத ஸ்தேவான் மட்டும் சொல்லல, இயேசு மட்டும் சொல்லல. அந்த ஆலயம் இருக்கிற நாட்களிலேயே எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி
நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நல்ல கவனிங்க, அங்க என்ன சொல்றான்? எரேமியாவின் காலத்திலேயே அந்த தீர்க்கதரிசி, அதாவது செருபாபேலுடைய காலத்துக்கு முன்பதாக, இந்த சாலமோன் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சொல்றான், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை அவன் சொல்றான், இது தேவனுடைய ஆலயம் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. பொய் வார்த்தைகளை, இல்லையா, ஒன்றுக்கும் உதவாத. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியே சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை குறித்து எரேமியா சொல்லும்போது என்ன சொன்னா? இது பொய் வார்த்தை. ஏன்னா அவர் எதுக்கு கொடுத்தாருன்னே உங்களுக்கு தெரியல. அவர் எதுக்காக இந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரு உங்களுக்கு தெரியல. அப்போ சாலமோன் கட்டின அந்த தேவனுடைய ஆலயமே ஒருவேளை கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியே, கர்த்தர் கொடுத்த பனிமூட்டுகளை வைத்து அந்த ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு அது எல்லாம் சிறப்பாக நடந்திருந்தாலும் அது முடிவு மட்டுமே அப்படி இருக்கல. அதுவே கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாக இல்லை. அப்போ சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமே கர்த்தருடைய ஆலயமாக இல்லாமல் இருக்கும்போது ஏரோதுவினால் கட்டப்பட்டது மாத்திரம் எப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும்? அதை குறித்து தீர்க்கதரிசி கண்டிப்பாக எச்சரித்து, எரேமியாவிலும் பெரியவர் அவர் சொல்றாரு, இது தேவனுடைய ஆலயம் அல்ல, நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் வியாபார வீடாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஆனா ஜனங்களுக்கு எது பிரியமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதை குறிச்சு ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு. இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க, ரொம்ப ஒரு வயசுக்குள்ள இருக்கு. அந்த பிள்ளைங்க கையில நீங்க நல்லா விளையாட்டு பொம்மை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது பாட்டில் வச்சு விளையாண்டுட்டு இருக்குல்ல, அதுல வர சத்தம், அதோட கலர், இதெல்லாம் பார்த்து அதுக்கு ரொம்ப இருக்கும். எப்போ அதனுடைய கவனம் தாயினுடைய பட்சமாக திரும்பும் என்றால் எப்பொழுது அதுக்கு பசி எடுக்குதோ அப்பதான் எங்க வரும். அது வரைக்கும் எதை பார்க்காது, தாய் இருக்கான்னு பார்க்காது, எதை பார்க்காது. அது பாட்டில் ஒரு பொம்மையை வச்சு செஞ்சுட்டு இருக்கும், சத்தம் போட்டுட்டு இருக்கும், விளையாண்டுட்டு இருக்கும், ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சில நேரங்களில் யூதர்களும் சில நேரங்களில் தேவனுடைய சபையும் கைகளில் எதையோ வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவனை குறித்த பசி இல்லை. என்ன இல்ல? தேவனை குறித்த பசி இல்லை. நல்ல கவனிங்கய்யா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ள இருக்குமானால் எனக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். எனக்குள்ள ஒரு தேடல் இருந்தா வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று எனக்கு புரியும். இப்ப எனக்கு என்ன இல்லை? இப்போ ஈஸ்டர்ங்கிற பேர்ல ஒரு செலிப்ரேஷன் கொடுத்தா பொம்மையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்குது. கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல ஒரு பொம்மையை கொடுத்தா வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. சர்ச்சுக்கு உள்ள லைட் இருக்குதோ இல்லையோ, வெளியில ஒரு 4 நாளைக்கு லைட் போட்டுட்டா எல்லாம் கதிற்றெல்லாம் மாறிடுது. ஏன்? இவங்களுக்கு என்ன இல்லை? பசி இல்லை. பக்கத்துல கையில பிடிச்சிருக்காரு, உங்களுக்கு இருக்கா? அடுத்தவங்களே பார்த்துட்டு சில நம்மள விட்டுறக்கூடாது, நமக்கு பசி இருக்கா? தேவனை குறித்த அறிவு இருக்கிறதா நமக்கு? தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை குறித்த புரிதல் இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா கையில ஏதாவது பிசாசு கொண்டு விளையாட்டு பொருளை கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம விளையாண்டுட்டு இருக்க மாட்டோம். அது என்னை திருப்திப்படுத்தாது. பிள்ளை பசிச்சதுன்னா யார் கையில இருக்கிறது இல்லை. அது அதுக்கு தெரியுது தனக்கு உணவூட்டக்கூடிய தாய் யார் என்று தெரியுதா? இன்னைக்கு சபைக்கு தெரியுதா என்னை யார் திருப்திப்படுத்த முடியும்? சில நேரங்களிலே கட்டிடங்கள் நம்மை திருப்திப்படுத்தி விடுகிறது. சில நேரங்களில் அலங்காரங்கள் நம்மை திருப்திப்படுத்தி விடுகிறது. காரணம் என்னன்னா எனக்குள்ள கர்த்தரை குறித்த தேடுதல் இல்லை, பசி இல்லை, புரிதல் இல்லை.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ரொம்ப கவனிக்கணுங்க உன்னிப்பா. ஏன்னா அப்போ ஆதி சபையினுடைய நாட்களிலே இருந்த தேவனுடைய ஆலயம், அதாவது ஏரோதின் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை. சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட அந்த ஆலயமும் கடைசி நாட்களில் எப்படி இல்லை இல்ல. புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள நம்மளதான் ஆலயம் சொல்லி இருக்கிறார். ஓகேவா? அடுத்தது, அப்ப நம்மளும் கட்டக்கூடிய கட்டிடங்கள் என்ன இல்லை? ஆமா, கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறது, என்ன நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கு காரணம் கட்டிடத்தை கட்டுவதற்காக இல்ல. நமக்கு ஒரு கட்டிடம் எசென்சியல். எதுக்காகனா வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, இதுக்கு ஒரு மறைவிடம் தான் நம்ம உட்கார்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். நம்மளை நம்பி தந்திருக்கிற ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை. இதுக்கு கூட நம்ம வீடு இருந்தா போதுமானது. ஆனா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவன் சொன்னா வீடே தர மாட்டேங்கிறான், எங்கேயோ ஆராதிக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ஆராதனை கூடம் என்பது தேவையா இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எதுக்குப்பா நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க வீட்லயே ஆராதிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்தெல்லாம் வித்துட்டு ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டு வீடுகளையே நம்ம என்ன செஞ்சிடலாம். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? நமக்கு எது தேவையில்லை. ஆமா, பாருங்க, அவங்களுடைய நெருக்கடினால நமக்கு ஒரு பிஎஸ் சிஸ்டம் தேவைப்படுது, மைக்கு தேவைப்படுது, இந்த எல்லா வசதிகளும் தேவைப்படுது. இல்லைன்னா ஆஸ் யூசுவல் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வசதிகளை வச்சு மைக் இல்லாம சத்தம் இல்லாம என்ன செஞ்சிடலாம், பேசி ஆராதிச்சுட்டு போயிடலாம். அப்படி ஆராதிச்சிருந்தா நம்ம கொட்டாய் விட்டுருக்க மாட்டோம், தூங்கி இருக்க மாட்டோம். இப்போ நம்ம வீட்டுல நேரத்துல எழுப்பி குளிச்சு ரெடியாகி சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த டயர்ல இங்க வர்ற ஃபேன் காத்துக்கு, அதுவும் மேல ஹாஸ்பிட்டல் ஷீட்ல இருந்து வர சூடுக்கு நல்ல சில நேரம் எனக்கு பயமா இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ சூழல் நிமித்தமாக வேற வழி இல்லாம என்ன செய்ய வேண்டி இருக்குது, நமக்கு கட்டிடம் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா இப்ப நாளைக்கு அரசாங்கம் சொல்றாங்க, இப்ப வீடுகள் ஆராய்ச்சி தொந்தரவே இல்லை. ஆனா என்ன, மனம் திரும்பினவர்களால தான் வீட்டுல வந்து ஆராதிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் மனம் திரும்பாதவங்களுக்கு கதீட்ரல் வேணுமே. எல்லா காலத்திலும் மனம் திரும்பாதவங்களுக்கு என்ன தேவை, கதீட்ரல் தேவை. அது யூதர்களா இருந்தாலும் சரி, புறவினத்தாரா இருந்தாலும் சரி. சரி, அடுத்தது போறேன். இப்போ இது ஏரோதுடைய அந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. 70வது வருஷத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் நடவடிக்கைலாம் போயிடுச்சு. இப்போ அங்க புலம்பலின் சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. அந்த பகுதியில் எல்லாமே ஆலயம் இல்லை. அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுமா இல்லையா அப்படிங்கறத குறித்து பழைய ஏற்பாட்டுல அதிகமான விளக்கங்கள் இல்லை. ஆண்டவர் எதுவும் மாதிரியை கொடுத்திருக்கிறாரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஆலயம் கட்டப்படும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆலயம் என்ன செய்யப்படும், எருசலேமில் கட்டப்படும். ஆனா எதுக்காக, அது கேள்வி. அது என்னதுதான் கேள்விக்குறிதான். அது இவங்க நினைக்கிற மாதிரி சாலமோன் கட்டுற மாதிரி ஒரு மகிமை வெளிப்படுகிற தேவனுடைய ஆலயமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படி எந்த விதமான தீர்க்க தரிசன காரியங்களும் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இல்ல, புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் இல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இல்லை. அங்க எல்லாமே எச்சரிப்பாதான் சொல்லப்படும். ஆனா ஒரு தேவனுடைய ஆலயம் 70ஆம் வருஷத்துல இடிக்கப்பட்டு அது ஒண்ணு இல்லாம போன பிறகு இப்போ வரைக்கும் அங்க இருக்கிற யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு யோசிக்கிறாங்க. 1987ஆம் வருஷத்துல அங்க இருந்த ஒரு யூத ரபி, அவர் பேரு இஸ்ராயல் ஏயல். 1987ஆம் வருஷத்துல அவர் தான் முதல்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். அதுக்கு பேர் என்னது, டெம்பிள் மவுண்ட். அந்த இயக்கம் தான் இன்றைக்கு அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அடுத்த கட்ட முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எப்படியெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய ஆலயத்துல எல்லாம் பனிமுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதையெல்லாம் சில பொருட்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியன் கூடிய உடை வடிவமைக்கப்பட்டு விட்டது. அவன் செலுத்த வேண்டிய பலி மிருகம் கொண்டு வரப்பட்டு விட்டது. அங்க இருக்கிற சில பனிமுட்டுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அங்கே குத்து விளக்கு எல்லாமே தங்கத்துல செஞ்சு அதை பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த டெம்பிள் மவுண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1987ஆம் வருடத்தில் ஆரம்பித்த அந்த இயக்கம்
திரும்பவும் ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஆரம்பிச்சு. இப்போ அந்த தேவனுடைய ஆலயம் அவங்க கட்ட ஆரம்பிச்சு இந்த ஒரு இயக்கமாக மாற்றின போது, பணம் எல்லாம் வசூல் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லும்போது, இந்த ஆலயத்தை கட்டப்போகிற மோரியா மலை அதனுடைய சிறப்பம்சத்தை பின்வரும் சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக ஆலயம்? மலையினுடைய முக்கியத்துவத்தை என்ன செஞ்சிருக்கோம், புரிஞ்சுக்கணும். 2, முழு உலகத்திலேயும் இருக்கிற யூதர்களுக்கு இதுதான் புனிதமான இடமாக இருக்க வேண்டும். இதுதான் எப்படி இருக்கணும், the holy place இருக்கணும். 3வது, தேவன் அந்த பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக தனது பிரசன்னத்தை இங்கேதான் அவர் நிறுவ விரும்புகிறார். 3வது காரணம் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாங்க, தேவன் இந்த இடத்துல தான் தன்னுடைய பிரசன்னத்தை, இந்த ரபி எப்படி தெரியும் அவருக்கு, எப்படி தெரியும்? நல்ல கவனிங்க. மோசையின் மூலமாக மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியான ஆசரிப்பு கூடாரமே அது ஒரு நாள் என்ன செஞ்சு இல்லாம போச்சு. அடுத்தது சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம், அது தேவனுடைய மாதிரியின்படி. அதெல்லாம் சான்றுகள் இருக்கு தேவனுடைய மாதிரின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். அதுவுமே என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய ஆலயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்தது செருபாபேல் மூலமாக கட்டப்பட்டது, தீர்க்கதரிசிகள் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்து கட்டினாங்க, அதுவுமே ஒரு நாள்ல ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்ப இவங்க திரும்பவும் கட்டுறதுக்கு ஒண்ணு யோசிக்கிறாங்க. அந்த ஆலயத்தை சொல்றாங்க, இங்கதான் ஆண்டவர் தங்க போறாரு. இங்க இருக்கு எந்த வேத பகுதியை வைத்து ஏதாவது தீர்க்க தரிசனம் இருக்குதா? எதுவும் இல்லை. வெறுமனே ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில தான் இன்னைக்கு அந்த டெம்பிள் மவுண்ட் இன்ஸ்டிடியூட் என்பது ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அதற்கு உள்ளே அந்தி கிறிஸ்து தான் பலிகளை செலுத்துவான் என்று நம்முடைய வேதாகமம் சொல்கிறது. அது யாருடைய திட்டத்தின்படியானது அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படியானது அல்ல. தேவனுடைய திட்டத்தின்படியா இருந்தா அதுக்குள்ள யாரும் போயிருக்க முடியாது, போக முடியாது. இப்ப யாருடைய ஐடியாவில் கட்டுறாங்க? அப்ப என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு நீண்ட காலமாவே என்ன பிரச்சனைனா, ஆலயம் என்பது பிரம்மாண்டமான கட்டிடம். ஆலயம் என்பது என்னது? நம்ம ஏன் அவங்கள சொல்லணும், நமக்கே இதுதான். எனக்கு நான் இந்த சிவில் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால அந்த டிசைன் எல்லாம் பார்க்கும்போது அந்த கட்டிடத்தை கொஞ்சம் கவனிப்பேன். பார்க்கிறதுக்கு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடமாக தெரிகிறது. அப்படி என்ன இவங்க உள்ள இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா உள்ள எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இவ்வளவுதான் இருக்கும், இந்த சைஸ்ல தான் இருக்கும். அந்த முன்னாள் பார்த்தீங்களா ஒரு செவுரு, அந்த செவுரை மட்டும் ஒரு 60 அடி உயரத்துக்கு கட்டியிருப்பாங்க. உண்மைதான், வேணா போய் பாருங்க. எந்த கதீட்ரல்னு சொல்லப்பட்டிருக்கிற கட்டிடங்களும் பெரிய கொள்ளளவு உடையது அல்ல. நிறைய ஆட்களை என்ன செய்ய முடியாது, அங்க அகாமடேட் பண்ண முடியாது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிரம்மாண்டத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த முன்னால இருக்கிற செவரு. இப்ப நம்ம கட்டி இருக்கிற செவரு 13 அடி. ஆனா அவங்க எத்தனை அடி கட்டுவாங்க? 60 அடிக்கு. எதுவுமே இருக்காது அந்த செவருல. அப்ப நிறைய டெக்கரேஷன் இருக்கும், நிறைய ஜன்னல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? நான் சின்ன வயசுல சில தேவனுடைய ஆலயங்களை சுத்தம் பண்றதுக்கு போயிருக்கிறேன். வருஷத்துல ஒரு முறை அப்படி எங்களை அந்த கோபுரத்துல எல்லாம் ஏற்றுவாங்க. எதுக்குன்னா, புறா அங்கதான் ஒரு வருஷமா டாய்லெட்டா யூஸ் பண்ணிருக்கோம். அதை சுத்தம் பண்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கதீட்ரலும் யாருக்கு டாய்லெட்? நம்ம அதை பார்த்துதான் தேவனுடைய பிரசன்னங்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு செவுரு மட்டும்தான். அதுல நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது கொத்தனாருடைய கைவண்ணம். அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்ல, அதுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அதை பார்த்துட்டு தான் போட்டோ எடுத்துட்டு தான், நம்ம சர்ச்சு சின்னதா இருக்கு, இது பாரு பெருசா இருக்கு.
கர்த்தர் இருக்கிறாரா பாருங்க. யாரு இருக்கான்னு பாருங்க. பெந்தெகோஸ்து சபைக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சு, இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு சொல்றோம். ஆனா இன்னும் நமக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே தெரியல. எது தேவனுடைய பிரசன்னம் என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படியானால் நான் எதை தேவன் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறேன்? நல்ல சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்மளை கர்த்தராக ஆராதிக்க வைக்க முடியல. இந்த மாதிரி எல்லா அசுத்தங்களும் இருக்கிற இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னங்கிறான். என்னையா நம்முடைய அறிவு. அப்ப நல்ல கவனிங்க, இந்த இவங்க திரும்ப கட்ட போற தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, ஏற்கனவே சேவன் போட்டுட்டு போனதுல அந்த ஏரோதின் தேவனுடைய ஆலயம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்ப அடுத்ததா கட்டுறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிற கட்டிடமும் ஆலயமாக இல்லை. அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்டிடத்தை கட்டணும், எங்களுக்கும் ஒரு புனித ஸ்தலம் வேணும். ஏன்னா இப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் எருசலேம்ல யாருக்கான புனித ஸ்தலம் இல்லை. அங்க இருக்கிற புனித ஸ்தலங்கள் எல்லாம் 4-5 கோஷ்டி பிரிச்சு வச்சிருக்கு. ஒண்ணு முஸ்லிம்கள் பிடிச்சிருக்காங்க, அல்லது யூதர்கள் கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்காங்க, அல்லது கிறிஸ்தவர்களே சபை பிரிவுகள் பிரிச்சு வச்சிருக்குது. அதனால இப்போ அவங்களுக்கு தனியா என்ன இல்லை. இப்போ அப்படி கட்ட போகிற ஒரு கட்டிடத்தை பார்த்துட்டு தான் நம்மால தீர்க்கதரிசனம் சொல்றான், இயேசு வருகிறார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படி கட்டப்படுகிற ஒரு தேவனுடைய ஆலயத்துல அங்க மிருகம் வந்துச்சுங்கிறான், அங்க Dress தச்சாச்சுங்கிறான். அதெல்லாம் வெப்சைட்ல இருக்குது. இப்ப நான் சொன்ன தகவல்லாம் ரெவலேஷன் கிடையாது. இதெல்லாம் எங்க இருக்குது? டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா டீடைலையும் போட்டுருக்காங்க. நாங்க என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசிலாம் தேவையில்லை. நம்ம ஆளுங்களுக்கு படிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு யாராவது யூடியூப்ல பார்த்தா ஆன்னு பார்த்துட்டு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் சொன்னா யாரும் கேட்கறது இல்லை. உங்களையும் சேர்த்தான் சொல்றேன், சரியா? இங்க சொல்றதெல்லாம் நமக்கு இந்த காதல கேட்டு அந்த காதல விட்டுட்டு போயிருது. பிறகு எங்கேயாவது யாராவது சொல்றாங்களா, அது உங்க காதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க. நல்ல கவனிங்க, அது உங்களுடைய சௌகரியம். நீங்க பாக்குறீங்களா பார்க்காம போயிருக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயம் என்பது எது? இப்போ புதிய ஏற்பாடு திருச்சபைக்குள்ள உங்களையும் என்னையும் ஆலயமா மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்த தேவனுடைய ஆலயம். இது ஆலயமா என்னைக்காவது நம்ம பார்த்துக்கிறோமா? சொல்லுங்க. இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டா நான் கெடுப்பேன்னு சொல்றார். சரீரம் தனி மனிதனாக இதை கெடுத்தாலே அதை கெடுப்பேன்னு சொன்னா, அப்போ நம்ம ஐக்கியத்தை கெடுத்தா அதுவும் தெரியல. மொத்தத்துல ஆலயம் என்பது என்ன அப்படிங்கறத குறிச்ச பெரிய புரிதல் இல்ல. அதை குறிச்சு ஒரு சின்ன டெஃபினிஷன் நான் சொல்றேன். மனிதனுடைய ஆவிக்குரிய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற இடம். ஆலயம் என்பது என்ன? அவனுடைய ஆவிக்குரிய ஏக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். பரலோகமும் பூலோகமும், அதாவது தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம். தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம். இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை அங்க வச்சிருக்கிறாராம். அப்படின்னா இது தேவனுடைய ஆலயம் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? நீங்களும் நானும் பரிசுத்த வாசஸ்தலம் என்றால் தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கிறது? நம்ம மத்தியில் இருக்கு. அடுத்தது, அந்த தேவ உறவுல மனிதன் திருத்தப்படுகிறான். தேவ உறவுல மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? திருத்தப்படுகிறான். அனைத்து மக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவனை அறிவதற்கு அது ஒரு என்னவா இருக்குதுன்னா ஒரு ஏற்ற இடமாக இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புதிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கர்த்தரை ஆராதிச்சுட்டு போகும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, அந்த தேவனை எப்படி பிரியப்படுத்துவது, என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றம் அடைய வேண்டிய பகுதிகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் என்ன செய்யலாம்.
இந்த மாற்றங்கள் நடக்காமல் வெறுமனே நாம் எந்த கட்டிடத்திற்கு குறி வந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் தான். பசி இல்லாத பிள்ளை கையில எந்த விளையாட்டு பொருளை கொடுத்தாலும் அது ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கும். அதனால அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அதே மாதிரிதான் இன்றைக்கு தேவனை அறிந்தும் அறியாமலும் சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் தேவன் யார் என்றும் அவர் என்ன விரும்புகிறார் என்றும் நாம் அறிய மனதில்லாமல் தேவனுடைய சமூகத்திலே வந்து என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு நான் இடம் கொடுக்காமல், அவருடைய வாஞ்சிக்கு ஏற்றாற் போல என்னை திருத்திக் கொள்வதற்கு நான் இடம் கொடுக்காமல் நான் கட்டிடங்களை பார்த்து என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை ஏற்கனவே யூதர்களுக்குள்ள இருந்துச்சு, இப்பவும் யூதர்களுக்குள்ள அப்படித்தான் இருக்குது. அதனால தான் தேவனுடைய சபை கவனமாக இருக்கிறது. அதனால தான் என்ன செய்யணும்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டது, இன்பு ஸ்தேவானாலும் உரைக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் உரைக்கப்பட்டும் கூட இன்னும் அங்கிருக்கிற ரவிமார்கள் எதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? கட்டிடங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு இயேசு வர்றாருன்னு சொல்லாத, தேவனுடைய சபையின் செயல்பாடுகளை பாரு, அது என்ன செய்யணுங்கிறத கவனி. அதுல இததான் தேவனுடைய ஆலயமா வச்சிருக்கிறாருன்னா இப்ப எதை பார்க்கணும் சொல்லுங்க? போன வாரத்துல ஆள் பேர சொல்லி சொன்னேன், நிறைய பேருக்கு அதெல்லாம் வருத்தம். என்ன இவன் பேர பிரதான ஆசாரியனுடைய வேலை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த டெம்பிள் மவுண்ட் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிரதான ஆசாரியனுக்குரிய ஆடையை வடிவமைத்து வைத்திருக்கிறோம். எதுக்காக? அப்போ கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்ட ஒன்றை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியாத ஒருவனை பார்த்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை, எச்சரிக்கப்பட வேண்டியதுதான் இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவை விசுவாசியாத, அவரில் ஆசாரியத்துவம் நிறைவேறிவிட்டது, அவரில் பலி நிறைவேறிவிட்டது, அவரில் பரிசுத்த பணிமூட்டுகளின் காரியங்கள் நிறைவேறிவிட்டது என்பதை விசுவாசிக்காத மனிதர்களை வைத்து நான் எச்சரிப்படைய வேண்டுமே ஒழிய அதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சபைக்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய அனந்த ஞானம் தேவனுடைய சபையில் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எழுதிக்கலாம்.